ஹாய் நண்பா நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா மணிகண்டன் சான்வி நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கிற குடும்பஸ்த மூவி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இதில் நம்ம ஹீரோ லவ் பண்ணி வேற ஒரு பொண்ணை ஓடி போய் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹீரோவோட அம்மா அப்பா அக்கா மச்சான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருப்பாங்க. இதில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டேன்னா பண பிரச்சனை நிறையவே இருக்கும். அப்படிதான் நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை இருக்கும். இருந்தாலுமே என்னதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலுமே எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவைகள்னு சொல்கிறத விட நிறைய ஆசைகள் இருக்கும். அப்படிதான் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக டூர் போகணுன்னு ரொம்ப ஆசை. அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாவது வீட்டை எடுத்து கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி அவங்க அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதில் மச்சான் பார்த்தீங்கன்னா எப்படா இவன் அசிங்கப்படுவான் அதில் சந்தோஷப்படணும்னு நினைக்கிற மச்சான் வேற. இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க குடும்பம் இருக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வேலையும் போயிருங்க. இதனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடனுக்கு மேலே கடன் வாங்கி பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நம்ம ஹீரோ கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, அவங்க அக்கா வீட்டுக்கார் முன்னாடி கௌரவமா வாழ்ந்தாங்களா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதையே. இந்த படத்துல ஹீரோவா நடிச்ச நம்ம மணிகண்டன் அவங்களோட நடிப்பு சான்ஸே இல்லை, சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம மணிகண்டனோட நடிப்பு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லுவேன். அதே மாதிரி படத்தோட ஹீரோயினான சான்வி மேக்னா, அப்புறம் நம்ம ஹீரோவோட மச்சானா நடிச்ச குரு சோமசுந்தரம் அவங்களோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, குரு சோமசுந்தரம் பண்ற காமெடி பார்த்தீங்கன்னா சில இடத்துல நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்ச இன்னும் நிறைய கேரக்டர், அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலினா எப்படி அவங்களோட வாழ்க்கையில் தேவைகள் இருக்கும், மாத கடைசின்னு வரும்போது என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் கையில் ஒரு காசும் இருக்காது இல்லையா. அதை இந்த படத்தில் காட்டின விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி படத்தில் காமெடியாக இருக்கட்டும், எமோஷனல் சீன் ஆகட்டும், இந்த படத்தில் எதுக்குமே ஒரு பஞ்சமும் இல்லை, எல்லாமே பக்காவாக இருந்தது. மொத்தத்தில் படம் நல்லா இருக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த படத்தை எல்லாருமே ஃபேமிலியாக போய் தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த படத்தை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.